வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மேற்கு தொகுதி 70வது வார்டு துரைசாமி நகரில் பூங்காவிற்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பணிகளை தொடங்கி வைத்தார். இன்னைக்கு எந்த காலத்திலும் இல்லாத எதுவுமே புதுமையா செய்யறாங்க. 3000 ரூபாய் கொடுத்தாங்க பொங்கலுக்கு. இப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. கோடைகால விடுமுறை இதெல்லாம் எவ்வளவு தூரம் இதாகும். இதை வச்சுட்டு போய் கேட்டாங்கன்னா மக்கள் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்காங்க. வரி மேல் வரி விதித்திருக்காங்க. அவங்களுக்கு குப்பை அள்ளுறதுக்கு ஆட்கள் இல்லை, சுகாதார பணியாளர் கம்மி. எனவே இதெல்லாம் நிவர்த்தி பண்ணாமல் அவங்க என்னத்தை செயல்பட முடியும். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் 10 தொகுதியில். அவருக்கு எரிச்சல், அது முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எரிச்சல் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். அந்த 10 தேர்தல் அறிக்கையிலும் ஆளுங்கட்சி ஆட்டம் கண்டு விட்டது. எத்தனை கூட்டணியை சேர்த்தாலும் சரி, இந்த கப்பல் முழுக போற கப்பல், திமுக கூட்டணி என்ற கப்பல் முழுக போற கப்பல், தேசிய ஜனநாயக கூட்டணி கப்பல் தான் வெற்றி கோட்டையை அடைய போகிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் தெரிவித்தேன். உங்களுக்கு ஒன்று இதாக சொல்லணும்னா, நம்ம அது என்ன, திருவனந்தபுரத்தில் இந்த போட்டி நடக்கும். அந்த போட்டியில பாய்மரல் இல்ல, கையில படல் போட்டு அடிக்கிறது. ஆமா, நம்ம படகோட்டி படத்துல பார்த்தேன். ஜெய் ஜெயின்னு இது பண்ணி பார்ப்பாங்க. தலைவருடைய அணி தான் வெற்றி பெறும். ஆமா, அதனால எது இருந்தாலும் சரி, அதிமுக அணி வெற்றி பெறுவது உறுதி. பாரதிய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அதனால முதலமைச்சர் எரிச்சல் படுறார். இதுக்கு தலைமை தாங்கிற எங்க பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சரை பார்த்து எரிச்சல் படுறார். ஒருத்தர் கோபப்படுறாருனாலே அப்ப அவர் பலமா இருக்காருன்னு தான் அர்த்தம். என்ன சொல்றீங்க? கோபப்படுறாருன்னா ஒருத்தர் இவ்வளவு செஞ்சும் கூட இவருடைய செல்வாக்கு குறைக்க முடியலன்னு நினைப்போம். நானும் சொல்றேன், நீ நல்ல ஆட்சி செய்திருந்தா, திறமையாக உங்க நிர்வாகங்கள் சரியாக முறையில் இருந்தா எதுக்கு இது மாதிரி ஆக போகுது? எனவே முதலமைச்சர் முதலே சொன்னார், சாட்டையை சொல்லட்டுவேன்னு சொன்னார். ஒரு 2 மாசத்துலேயே 3 மாசத்துலேயே சொல்லுவார், நான் தூங்கவே இல்லை, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டே இருக்கு. காரணம் கட்சி நிர்வாகி தானே. அதை சரியான முறையில் பயன்படுத்தி சரியான முறையில் அவர் அந்த சாட்டையை சொல்லட்டி இருந்தாருன்னா உடனடியாக இதெல்லாம் அந்த நிலைமை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்ய மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருப்பத்தூர் வந்தார். குடியரசு துணைத் தலைவர் கலெக்டர் பொற்கொடி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அங்கிருந்து ரோடு வழியாக சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு உள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தனியார் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். துணை குடியரசுத் தலைவருடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்திருந்தார். தேனி மாவட்டம் வடபுதுப்பட்டியில் இருந்து கலெக்டர் அலுவலகம் செல்லும் வழியில் உள்ள போலீஸ் குடியிருப்பு அருகே ரோட்டோரம் மருத்துவ கழிவு குப்பைகள் கொட்டப்பட்டு கிடந்தது. குப்பை கழிவுகளுடன் வயிற்று வலிக்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகளும் அதிக அளவில் கொட்டி கிடந்தன. மாத்திரைகள் 3 மாதங்களுக்கு முன் காலாவதியானவை. போலீஸ் குடியிருப்பு, கலெக்டர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் நிறைந்த பகுதியில் மாத்திரைகள் கொட்டப்பட்டு கிடப்பது சுகாதார கேடு ஏற்பட வாய்ப்புள்ளது. முக்கிய அரசு அலுவலகங்கள் உள்ள இடத்தில் காலாவதியான மாத்திரைகளை கொட்டி சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த பகுதியில் தொடர்ந்து மருத்துவ கழிவுகள் மற்றும் காலாவதியான மாத்திரைகள் கொட்டப்படுவது தொடர்கதையாக உள்ளது. போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.